ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிலாஸ் மீடியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு மொஜிட்டோ ரெசிபி தான். கரும்புல இருந்து ஜூஸ் எடுத்து அதுல எப்படி மொஜிட்டோ செய்யறது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மொஜிட்டோ செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கரும்பு ஜூஸ் தேவைப்படும். அதுக்காக நான் ஒரு மீடியம் சைஸ் கரும்பு எடுத்துட்டு அதோட தோல் எல்லாத்தையுமே செதுக்கிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கிறேன். இந்த கரும்பு ஜூஸ் நமக்கு கடைகள்ல ரோட் சைட்ல கிடைச்சது அப்படின்னாக்க நமக்கு அந்த ஜூஸையே நம்ம மொஜிட்டோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பட் கிடைக்காது, வீட்டில் இருக்கக்கூடிய கரும்பை வச்சே நம்ம வீட்லயே எல்லாமே செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம கரும்பு ஜூஸ் ரெடி பண்ணணும். அதுக்காக தான் இப்போ நம்ம கட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இந்த கரும்பு கூட சேர்த்து அரைக்கிறதுக்காக சின்ன துண்டு இஞ்சியும் எடுத்து அதையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் கட் பண்ணியாச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம். மாத்திட்டு இது கூட ஒரு கிளாஸ் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்காம இதை அடிக்க முடியாது, அதனால ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸா அரைச்சாதான் இதோட சாறு நமக்கு கிடைக்கும். அரைக்க முடியலைன்னா எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமா தண்ணி சேர்த்துட்டோம்னாக்க சாறு கம்மியாகிடும், அப்போ டேஸ்ட் நல்லா இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி கம்மியா சேர்த்து வச்சுப்போம். இப்போ ஒரு வடிகட்டி வச்சுட்டு சாறு எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையால புழிஞ்சு விட்டோம்னாக்க எக்ஸஸா இருக்கக்கூடிய சாரும் நமக்கு வந்துடும். கடைசியா நமக்கு அந்த ரொம்ப மெல்லிசா இருக்கக்கூடிய சக்கையெல்லாம் அதுல இருக்கும் அப்படிங்கிறதுனால துணி இல்லைன்னா டீ வடிகட்டியாலையும் ஒரு தடவை வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு கடையில கிடைக்கக்கூடிய சுகர்கேன் ஜூஸ் கிடைச்சிச்சு. இது கூட ஒரு லெமனை புழிஞ்சு சேர்த்தோம்னா அப்படியே கடைகள்ல குடிக்கிற மாதிரியே சுகர்கேன் ஜூஸ் நமக்கு கிடைச்சிரும். அடுத்ததா இப்போ ஒரு லெமனை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான புதினாவும் எடுத்து வச்சிருக்கேன். இதோட இலைகளை மட்டும் இப்போ நம்ம கிள்ளி எடுத்துக்கலாம். அடுத்ததா ஒரு பாத்திரத்துல கிள்ளி வச்சிருக்க புதினா, கட் பண்ணி வச்சிருக்க லெமன் ஒரு 3/4 சேர்த்துக்கலாம். ஒரு 2 பீஸை மட்டும் எடுத்துட்டு மற்ற எல்லா பீஸையுமே இது கூட சேர்த்துட்டு இது நல்லா இப்போ நம்ம நச்சுக்கணும். உரல் இருந்ததுன்னா உரல்ல இடிக்க கூட வச்சு கூட இதை நாம நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். புதினா எலுமிச்சையோட சாரும் இறங்குற மாதிரி அதை நல்லா நச்சு விட்டுக்கணும். அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்க சுகர்கேன் ஜூஸையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கரும்பு ஒருவேளை இனிப்பு கம்மியா இருந்தது அப்படின்னா நம்ம தாராளமா சுகர் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இது ஜில்லுன்னு ஐஸ் கியூப்ஸோட நம்ம சர்வ் பண்ணலாம். ஜில்லுன்னு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படியே இதை ரூம் டெம்பரேச்சர்ல வச்சிருந்து கூட நம்ம குடிக்கலாம். புதினா, எலுமிச்சை பழம் எல்லாமே சேர்க்கறதுனால இது ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரிங்க் இது. இந்த ட்ரிங்க்ல இனிப்பு, காரம், புளிப்பு எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மொஜிட்டோவை நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்தது அப்படிங்கறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மிலாஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.